திரு வரகுணமங்கை, மங்கைன நாச்சியார், குணமங்கைன பண்புடைய நாச்சியார், வர மிகச்சிறந்தவளான பண்புடைய நாச்சியார். சரித்திரம் என்னான்னு பார்ப்போம். பெருமான் விஜயாசன பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் நெடுதுயர்ந்து எழுந்துள்ளிருக்கார். புண்ணியகோபதன்னு ஒருத்தர். அவர் மந்திர ஜபம் பண்ணுவதற்கு இடம் தேடி வந்தார். இதுதான் சிறந்ததா ஜபிக்கிறதுக்கு இடம். இந்த ஊரில் அவர் ஜபம் பண்ண வேதவித்துங்கிற பிராமணன் அவனுக்காக பெருமாள் உபதேசித்து விஜயாசன பெருமாளை எழுந்துள்ளிருக்கார். வேதவித்துங்கிற பிராமணன் ஒரு முறை தன் மாதா பிதா குரு மூவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்கே இருந்து நாம் ஜபம் பண்ணி தபஸ் பண்ணலாம்னு சொல்ல இங்கு வந்து சேர விஜய ஆசனம், வெற்றியோட ஆசனத்தில் எழுந்துருளி இருக்கும் பெருமாள் அவருக்குன்னு உபதேசித்த இடம். பெருமானுக்கு எம்மிடர் கடிவான்னு ஒரு திருநாமம் உண்டு. நம்முடைய இடர்களை கடிபவன் ஆஹ்வான ஹஸ்தம், நம்ம கூட்டு நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்க்கிற பெருமாள். இன்னொரு சரித்திரம் சொல்கிறார். ரோமசர்னு ஒருத்தர், அவருடைய சிஷ்யன் சத்யவான்னு பேர். இங்கே இருக்கிற அகநாசினி தீர்த்தம், அந்த தீர்த்தம் ஆடுறச்சே எதிர்த்த கரையிலே ஒரு மீனவன், அந்த மீனவன் வலை விரிச்சிருக்கான், மீன் பிடிக்கணும். பக்கத்தில் ஒரு பாம்பு தீண்டித்து உயிரை விட்டவன் ஒரு ஸ்வர்ணமயமான விமானம் மோட்சலோகத்துக்கு அவன் அழைச்சின்னு போச்சு. சத்யவானுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏது இந்த ஊரில் ஒருத்தன் பாம்பு கடிச்சு போகிறான், அவன் கடைசியில் வைகுந்தத்துக்கு போகிறானே என்னன்னு கேட்டால் அவர் ஆச்சாரியன் சொல்கிறார், விதர்ப தேசத்தில் விஸ்வசகான்னு ஒருத்தன் இருந்தான். அவன் அண்ணா நல்ல காரியம் பண்ணான், ஆனால் அவனுடைய தொடர்பு சரியில்லை, அவனுக்கு ஆரோட சகவாசம் இருந்ததோ சரியில்லை. அவன் தான் மறுபடியும் இந்த பிள்ளையா பிறந்திருக்கணும். இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தாலே அவன் ஏதோ வலவிரிச்சு மீன் பிடிக்கிறதா இருந்தாலும் பாம்பு கடிச்சு போயிருந்தாலும் மோட்சமே கொடுத்துடுத்து பாரு இந்த க்ஷேத்திரம் என்ன அவனுடைய பூர்வ கதை. இப்போ இருக்கிற க்ஷேத்திர மகாத்மியம் ரெண்டையும் சத்யவானுக்கு சொன்னார். விஜயாசன பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுகமண்டலம், வரகுணவல்லி தாயார் ஆச்சரிய தாயார், அகநாச தீர்த்தம், விஜயகோட்டி விமானம், அக்னிக்கும் வேதவித்துக்கும் ரோமசருக்கும் பெருமாள் பிரத்யக்ஷம்.